எல்லாருக்கும் வணக்கம். காளி தேவியை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தினதுக்கு ஜி தமிழுக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அற்புதமான விஷயம், அப்படியே காளியாகவே நின்னாங்க. காளினா நம்ம ஓம் நமசிவாயா அப்படிங்கிற இடத்துல சி அப்படிங்கிற இடத்துல காளி வருவாங்க. ருத்ரனுடைய மனைவி. அதை ரொம்ப சுருக்கமாக அதை பேசலாம், இன்றைக்கி நாள் முழுவதும் பேசலாம். நம்ம சிவகங்கையில் விட்டுடையாள் காளின்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கோபம் வரும்போது பொங்கி எழுறீங்களோ நீங்கள்லாம் காளி தான். அநியாயம் நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறவங்கெல்லாம் காளி தான். அவங்க தான் எந்த விஷயத்தையும் எந்த தெய்வத்தாலையும் நடக்காத விஷயம் காளிட்டு போனால் நடக்கும். அந்த வெட்டுடையா காளியை வெள்ளைக்காரவங்க வந்து வேலுநாச்சியாரை பிடிக்க வரும்போது அந்த அம்மாவை காட்டி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக வெட்டி வீசிடுவேன்னு சொல்லும்போது என்னை 8 துண்டா வெட்டி வீசினாலும் நான் என் நாட்டினுடைய ராணியை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன காளி தான் வெட்டுடையா காளி. நாணயம் தவறாதவங்க. அங்கே உங்களுக்கு எங்கே அநியாயம் நடக்குதோ, எங்கெல்லாம் நம்முடைய சொத்தை பிடிங்கிட்டாங்க, இடத்த பிடிங்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ, ஒரு நாணயத்தை கொண்டு போய் அந்த அம்மனுக்கு முன்னாடி வெட்டிட்டு எனக்கு நியாயம் வேணும், நீதி வேணும். இப்போ நீதிமன்றத்துக்கு போனால் கூட சாட்சியங்கள் சரியில்லைன்னா தப்பிச்சிருவாங்க. ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க முடியும், காளிகிட்ட தப்பிக்க முடியாது.